Good morning, children. I am Anupriya, Department of Physics. Today, we are going to see the chapter 6 Magnets. We learn from this chapter under the topics making of magnets, induction method, stroking method, single touch method, double touch method, electrical method, and electromagnets. First, we are discuss about making of magnets. In making of magnets, there are divided into three methods. First method is induction method. Second one is stroking method. And third one is electrical method. In stroking method, divided into two methods. First one is single touch method and second one is double touch method. Next we are discuss about induction method. In this method, a magnetic material soft iron bar is kept very close to a permanent magnet without touching. So you can take a one bar magnet and two iron nails. Okay. In bar magnet and iron nails kept very close but without touching. Okay, the soft iron bar becomes an induced magnet with the end too near the magnet, having opposite polarity to that of the magnet. So நம்ம கிட்ட வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ செகண்ட் இருக்க அயன் நெயில் வந்து என்ன ஆகும், இன்டியூஸ் ஆகும். ஸோ இன்டியூஸ் ஆகி ஸோ அதில் அந்த அயன் நெயில் வந்து போல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் போல்ஸாக இருக்கும். Okay, opposite poles are attract each other, same poles are repel each other. Okay, so இந்த pictureல பாருங்க, இங்க என்ன இருக்கு, சவுத் போல் இருக்கு. நம்மளோட பார் மேக்னெட்ல என்ன போல்ல வச்சிருக்கோம், நார்த் போல் வச்சிருக்கோம். ஸோ நார்த் போல் அண்ட் சவுத் போல் attract each other. Okay, so this induced magnetism is a temporary process. Okay, so நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இந்த நெயில் கிட்ட தான் பார் மேக்னெட் வைக்கிறோம். பட் என்ன ஆகல, டச் ஆகல. பட் கீழே இருக்க இன்னொரு அயன் நெயில் என்ன இருக்கு, இந்த மேக்னெட் இன்டியூஸ் ஆகி ஸோ இந்த மேக்னெட் இந்த அயன் நெயில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து கிளிங்க் ஆயிருக்கு, அதாவது அட்ராக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த இன்டியூஸ்டு மேக்னட்டிசம் இஸ் அ டெம்பரரி ப்ராசஸ். இஃப் த பெர்மனன்ட் magnet is removed, permanent magnet is a bar magnet. Okay, if bar magnet is removed, the magnetic material will usually lose its induced magnet. Okay, the iron nail வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டி, அதாவது என்ன ப்ராப்பர்ட்டி, மேக்னட்டிசம் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த இதை மேக்னட்டிசம் ப்ராப்பர்ட்டி என்ன ஆயிடும் அப்படின்னா லாஸ் பண்ணிடும். ஓகே ஓகே, discuss about stroking method. In stroking method, first we are discuss about single touch method. Take a soft iron piece which is magnetized and place it on a table. First என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு soft iron piece எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த iron pieceல என்ன பண்ணணும் அப்படின்னா டேபிளில் வச்சு ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். ஸோ பார் மேக்னெட்டில் எப்போவுமே போல்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க, நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அயன் பீஸில் பார் மேக்னெட்டை வச்சு நல்லா ரப் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ரப் பண்ணும்போது நம்ம எந்த சைடு அண்ட் அதாவது எந்த டைரக்ஷன் அண்டு வித்தவுட் சேஞ்சிங் த போல்ஸ். ஸோ போல்லையும் நம்ம டைரக்ஷனை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ சேஞ்ச் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரப்பன்ட்டே இருக்கணும். ஸோ ரப்பன்ட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு டைமில் என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த அயன் பார் வந்து என்ன ஆகிடும், நமக்கு மேக்னெட்டாக சேஞ்ச் ஆகிடும். த சாஃப்ட் அயன் கெட்ஸ் மேக்னடைஸ்ட் இன்டு எ மேக்னெட். ஓகே,
Next, we are discuss about double touch method. Again, take a iron piece and place it on a table. ஒரு iron piece எடுத்துக்கிறோம், அதை என்ன பண்ணுறோம், ஒரு டேபிளில் place பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 2 bar magnets எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த 2 bar magnetsம் எப்படி அந்த அயன் பீஸில் வைக்கணும் அப்படின்னா ஆப்போசிட் போல்ஸாக வைக்கணும். ஓகேயா? ஸோ நார்த் போல் சவுத் போல், சவுத் போல் நார்த் போல். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி நம்ம வைக்கணும். ஸோ வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா அந்த அயன் பீஸோட என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பார் மேக்னெட்ஸையும் நல்லா ரப் பண்ணணும். ஸோ சேம் அதே ரப் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம போல்ஸையும் டைரக்ஷன் ஆஃப் ரப்பிங்கையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேயா? இந்த போல்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒரு டைமும் நம்ம ரப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எந்த போலில் வச்சு ரப் பண்ணுறோமோ ஸோ அதே போலில் தான் லாஸ்ட் வரை என்ன பண்ணணும் அப்படின்னா ரப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட், this iron piece when brought near the iron fillings. ஸோ இப்படி நம்ம ரப் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த அயன் பீஸ்லேருந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சம் அயன் ஃபில்லிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த அயன் ஃபில்லிங்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பார் மேக்னெட்டில் போய் கிளிங்க் ஆகிக்கும். ஓகே, இப்போ நவ் அயன் பீஸ் இஸ் டர்ன்டு இன்டு எ மேக்னெட். ஓகே, நெக்ஸ்ட் we are discuss about electrical method. In electrical method, a long coil of insulated copper wire is coiled around an iron rod. நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு அயன் நெயில் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த அயன் நெயிலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காப்பர் வயரை இன்சுலேட் பண்ணுறோம். ஓகேயா? when the two ends of the coil are connected to a cell, a current passes through a coil and produces a magnetic effect. ஸோ இந்த காப்பர் வயரோட 2 எண்ட்ஸையும் எதில் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது பேட்டரி வழியாக நமக்கு என்ன ஃப்ளோ ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இப்படி எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால இந்த அயன் நெயில் வந்து எதா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா மேக்னெட்டாக சேஞ்ச் ஆகுது. ஓகேயா? ஸோ இப்போ இந்த அயன் நெயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இதை சுற்றி என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேயா? மேக்னெட்டிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும். This magnetic effect magnetizes the iron rod. So the iron rod becomes a magnet. The magnetism of such type of magnet remains long the current is flowing in the coil in it. If we switch off the current coil, all the magnetism of the iron rod disappear and it is no longer behave as a magnet. ஸோ இப்போ நம்ம ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகாது அப்படின்னா இந்த பேட்டரியிலேருந்து என்ன ஆகாது, கரண்ட்டு ஃப்ளோ இருக்காது. ஸோ அப்படி கரண்ட்டு ஃப்ளோ இல்லாததுனால இந்த அயன் நெயில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா மேக்னட்டிசம் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ அதில் என்ன இருக்காது அப்படின்னா மேக்னெட்டாக இருக்காது, அயன் நெயில் நார்மல் அயன் நெயிலாக இருக்கும். ஓகேயா? ஸோ ஒரு அயன் பாரில் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணோன்னா தான் அது என்ன மேக்னெட்டிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகி என்னவா சேஞ்ச் ஆகும், மேக்னெட்டாக சேஞ்ச் ஆகும். அதர்வைஸ் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகாது. ஸோ நமக்கு அயன் நெயில் நார்மல் அயன் நெயிலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் discuss about electromagnets. The magnet made by using electric current is called an electromagnet. ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட் வந்து என்னது அப்படின்னா நம்ம ஒரு அயன் ராடில் எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணி அது மூலமாக நம்ம ஒரு மேக்னெட்டை மேட் பண்ணுறோம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். So an electromagnet is a magnet consisting of a coil of insulated wire. ஸோ ஒரு அயன் பாரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காப்பர் வயரை இன்சுலேட் பண்ணுறோம். ஸோ காப்பர் வயரை இன்சுலேட் பண்ணி அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ ஏன் நம்ம காப்பர் வயர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காப்பர் வயரில் தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டு கண்டக்ட் ஆகும். ஓகேயா? ஸோ காப்பர் இஸ் அ கண்டக்டிங் மெட்டீரியல். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணும்போது அந்த அயன் ராட் வந்து மேக்னடைஸ் ஆகி நமக்கு ஒரு மேக்னெட்டாக க்ரியேட் ஆகுது. ஸோ எலக்ட்ரோமேக்னெட் இஸ் ஆல்சோ எ டெம்பரரி மேக்னெட்.
Next we are discuss about an activity aimed to make your own electromagnet. Materials required 75 cm long insulated copper wire, an iron nail, sellotape, an electric cell, a switch and steel pins. Okay, now procedure. Take about 75 cm long insulated copper wire. The insulated copper wire should be quite thin. Also take a large iron nail about 10 cm long. Win the insulated wire around and round closely on the iron nail so that it may form a coil. So என்ன பண்றோம் அப்படின்னா 10 சென்டிமீட்டருக்கு ஒரு அயன் நெயில் எடுத்துக்கிறோம். ஓகே, 10 சென்டிமீட்டர் லாங்கில் ஒரு அயன் நெயில் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் 75 சென்டிமீட்டர் லென்த்தில் இன்சுலேட்டட் காப்பர் வயர் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த காப்பர் வயரை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா இதில் இன்சுலேட் பண்ணணும். ஓகே, நல்லா சுற்றணும். ஸோ சுற்றி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம காப்பர் வயரை அயன் நெயிலில் சுற்றினதுக்கப்புறம் அது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா ஒரு காயில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார்ம் அ காயில். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அயன் நெயிலோட ஒரு எண்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அயன் நெயிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒயரோட எண்டை வந்து ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்விட்சில் இருந்து இன்னொரு ஒயர் கனெக்ட் பண்ணி அதை பேட்டரியோட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பேட்டரியிலேருந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இந்த வயரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பாஸ் ஆகும். ஸோ பாஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்விட்ச் வந்து ஓப்பன் பொசிஷனில் இருக்கா ஆஃப் பொசிஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆஃப் பொசிஷன் இருக்கா ஆன் பொசிஷனில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த ஸ்விட்சில் எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. கேப் இல்லாமல் க்ளோஸ்டு ஸ்விட்சாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணணும். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட்டு இந்த காப்பர் வயர் வழியாக என்ன ஆகும், பாஸ் ஆகும். ஸோ பாஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே கீழே வந்து இந்த பிளேட்டில் இருக்க ஸ்டீல் பின்ஸ் ஃபுல்லாக எதில் போய் அட்டாச் ஆகிடும், கிளிங்க். ஓகே, கிளிங்க் ஆகிடும் அப்படின்னா இந்த அயன் நெயிலில் போய் என்ன ஆகிடும் அப்படின்னா அட்டாச் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டீல் பின்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த பிளேட்லேயே திருப்பி கீழே விழுந்துடும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த அயன் நெயில் வந்து அதோட மேக்னட்டிசமை லாஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அப்சர்வேஷன், we will find that the steel pins cling to the iron nail. The iron nail attracts the steel pins because the electric current flowing in the copper wire wrapped around it has turned the iron wire into an electromagnet. So electromagnet is a temporary magnet. Okay, thank you students.